ஒரு ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பவுனுன்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்கா. கையில 9 மணி ஆச்சுன்னா ஒரு மாவிளக்கை ஏத்தி வச்சுக்கிட்டு முட்டி போட்டு மண்டிக்கிட்ட மாதிரியே ஒவ்வொரு கோவில் படியா ஏறி போய் அவ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஊர்ல பாதி பேரு இவளை பைத்தியம்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 7 வயசு இருக்கும்போது ஓடி போன தன்னோட மாமா பையன் இப்ப திரும்பி வந்து தன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை தான். ஒரு நாள் பூசாரி சொல்லிட்டாரு, இந்தாமா நீ உடைச்ச தேங்காவுல பூ வந்திருக்கு, அதனால உங்க மாமா கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு அப்படின்னு. அப்போ அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயின் வருது, அதுல இருந்து ஒரு ராணுவ வீரன் இறங்கி வரான். அவன் ஊருக்கு வந்து அந்த பவுனை பாக்குறான். பவுன் ஒரு குடும்பத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கான். பவுனை பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை குடும்பம் வந்திருக்கும். பவுன் சொல்லிக்கிட்டு இருப்பா, என்னைக்கா இருந்தாலும் என் சின்ன மாமா திரும்பி வருவாரு, நான் கட்டுனா அவரை தான் கட்டுவேன், யாரும் என்னை பொண்ணு பார்க்க வராதிங்கன்னு சொல்லிடுவா. இந்த ராணுவ வீரனுக்கு தெரிஞ்சிருச்சு இவதான் பவுனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சின்னுவோட வீட்டுக்கு சின்னுக்கிட்ட இருந்து லெட்டர் வருது. சின்னுவோட அப்பாவும் சின்னுவோட தங்கச்சி சூடாமணியும் அந்த லெட்டரை எடுத்துட்டு போயிட்டு பவுனுகிட்ட காட்டுறாங்க. பவுனுக்கு ஒரே சந்தோஷம். ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு என் மாமா எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாருன்னு சந்தோஷத்துல கத்துறா. அங்க ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ஓடி போய் சன்னதியில அம்மன் காலில் விழுந்து அந்த லெட்டரை வச்சு அதுக்கப்புறம் அந்த லெட்டரை எடுத்து சூடாமணி கிட்ட கொடுத்து படிக்க சொல்றா. சூடாமணி படிக்கிறா. அன்புள்ள அப்பாவுக்கு சின்னு எழுதுவதுன்னு. உடனே பவுன் அந்த லெட்டரை வாங்கி சின்னுன்னு எங்க எழுதியிருக்குன்னு காட்ட சொல்லி அந்த சின்னுன்னு எழுதுன எழுத்து மேல ஒரு முத்தத்தை கொடுக்குறா. அவ்வளவு பாசம் அவளுக்கு. அடுத்த வரியில எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சின்னு எழுதியிருக்கான். இதை கேட்டதும் அவ அப்படியே நொறுங்கி போயிடுறா. ஆத்துல விழுந்து செத்துலான்னு ஓடுறா. அப்ப அந்த ராணுவ வீரன் ஓடி வந்து நான் தான் அந்த சின்னுன்னு சொல்றான். அப்ப சின்னுவோட அப்பாவுக்கு தங்கச்சி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பவுனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதீத சந்தோஷத்துல அழுக வரும், அதிக கஷ்டத்துலயும் அழுக வரும். இங்க பவுனு அவனோட நெஞ்சில சாஞ்சி அழுகுறா. தனக்கு பிடிச்ச ஒரு பையன் நெஞ்சில சாஞ்சி அழுகிற பாக்கியம் கிடைச்சதுன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டம் வேணா வரலாம் போல இருக்கேன்னு பொண்ணுங்களுக்கு தோணும். இவ இத்தனை வருஷம் வச்சிருந்த அத்தனை கஷ்டமும் அந்த ராணுவ வீரன் நெஞ்சுக்கு முன்னாடி நிக்க முடியாம பயந்து ஓடிடுச்சு. சின்னுன்னு எழுதின எழுத்து மேலேயே அவ அத்தனை முத்தம் கொடுத்தாலே. இப்ப சின்னுக்கு எத்தனை முத்தம் கொடுப்பா? சின்னுவை பிடிச்சி கண்ணம் பூரா முத்தம் கொடுத்து உடனே அவனை கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறா. இவன் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான். அவன் அடிச்சு பிடிச்சி கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண ஸ்டேஜ்ல உட்காந்துட்டாங்க. அப்போ ஒரு ராணுவ வீரர் அங்க இருந்து வந்து சின்னுவோட அப்பாவை கூப்பிட்டு ஒரு பொட்டியை கையில கொடுக்குறாரு. உங்க பையன் சின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, பாடி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவரோட உடைமைகள் இந்த பொட்டியில இருக்குன்னு. அப்பதான் பவுனுக்கு தெரியுது பக்கத்துல உட்காந்துருக்கிறவன் சின்னுவே கிடையாது அப்படின்னு. உடனே மாலையை கழட்டி அவன் மூஞ்சில வீசி எரிஞ்சுக்கிட்டு அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்றா. போலீஸ் இந்த ராணுவ வீரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன நடக்கும்? என் பேருக்கு கீழே பவுனு பவுனு தான் இருக்குல்ல, அதுல ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க. நன்றி.